நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். அண்மைய நாட்களில் இந்தியாவிலிருந்து 75 வயது முதியவர் ஒருவர் ஸ்ரீலங்காவிற்கு வருகை தந்திருந்தார். பலாலி விமான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவரை கைது செய்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அதனுடைய நகர்வுகள் என்ன எப்படி என்று விசாரித்த போது அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து யுத்த காலத்தில் அகதியாக இந்தியாவில் போய் தஞ்சம் அடைந்தவர் என்ற ஒரு நிலைப்பாடு, அதன் பின்னான நகர்வுகள் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது சார்ந்துதான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஜாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்து விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த அந்த அகதியின் விடுதலை குறித்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, கப்பல் துறை, சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கருத்து வெளியிட்டிருந்தார். விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த குறித்த நபரை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வழிகாட்டுதலுக்கு அமையத்தான் இந்த குடிவரவு திணைக்களத்தினால நீதிமன்றத்திடம் கூறப்பட்டதுக்கு அந்த நபர் விடுவிக்கப்பட்டதாக விமல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார். இந்தியாவில் உள்ள அகதி முகாமில் இருந்து கடந்த 29ஆம் தேதி வியாழக்கிழமை இந்தியாவின் அகதி முகாமில் இருந்து கடந்த 29ஆம் தேதி வியாழக்கிழமை நாடு திரும்பிய இந்த 75 வயதுடைய நபர் ஒருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி அவர் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வருகின்ற 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து அந்த நபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனின் எக்ஸ் தள பதிவை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருந்தார். இதேவேளை குறித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அது சார்ந்து கவனம் செலுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில தான் குறித்த நபர் நேற்றைய தினம் மல்லாக நீதவான் நீதிமன்றத்திலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து தன்னுடைய எக்ஸ் தளபதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் விமல் ரத்நாயக்க அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்தினால் அந்த நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டிருக்கு. இந்த விடயத்தில் அமைச்சர்களான ஆனந்த விஜயபால மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் துரித நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்கிறார். யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கி இருப்பவர்கள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு இருக்கக்கூடிய அந்த தடைகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார். இந்த நடவடிக்கை எடுப்பதற்காக குடிவரவு மற்றும் குடி அகழ்வு சட்டங்களை திருத்துவதற்கு தற்போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்கள் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு தப்பிச் சென்றிருந்தார்கள். அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் இலங்கை வருவதற்கு குடிவரவு மற்றும் குடி அகழ்வு சட்டங்கள் தடையாக இருக்குமானால் அந்த சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். வெகு விரைவில் அமைச்சரவை பத்திரமுறை சமர்ப்பித்து அனுமதி பெற இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்ததை நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இது இந்தியாவில் அகதிகளாக சென்றவர்கள் மாத்திரம்தான ஸ்ரீலங்காவுக்கு வருவதற்கான அனுமதி இருக்கு என்ற கேள்விகள் இருந்தது. அண்மைய நாட்களாக சரி, கடந்த காலங்களில் சரி, இப்பொழுது அதிகமாக சொல்லப்படுகின்றனர். நம்மளுடைய புலம்பெயர் தமிழர்கள் கூட அதிக அளவிலானவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவுக்கு வர வேண்டும் என்றால் வர முடியாது, பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அவர்கள் அங்கே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யுத்த காலத்தில் நாங்கள் இருந்து எங்களுடைய உயிருக்கு பயந்து நாங்கள் ஓடி சென்றாங்க, எங்களுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடினாங்க என்று சொல்லுகின்றவர்களுக்கு நிறைய தடவைகள் அரசு சார்ந்த அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது. இல்லை, ஸ்ரீலங்காவுக்கு வரலாம், எந்த விதமான தடைகளும் இல்லை, எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது, தாராளமாக நீங்கள் வரலாம், உங்களோட முதலீடுகளை போடலாம், நீங்கள் இங்கே நிம்மதியாக வாழக்கூடலாம் என்று சொல்லி பல விடயங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவுறுத்தியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலும் சரி, கடந்த ஆட்சியிலும் காலப்பகுதியிலையும் இந்த நகர்வு சென்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமானது இந்த பொருளாதார நெருக்கடி என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த புலம்பெயர்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எங்களுடைய உறவுகள்கிட்ட இருந்து முதலீடுகளை பெற்று நாங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும், அப்போதான் எங்களுடைய நாட்டினுடைய வளத்தை இல்லாட்டி நாட்டினுடைய பொருளாதார துயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையில் கடந்த காலங்களில் இந்த புலம்பெயர்ல இருக்கக்கூடிய அந்த முதலீட்டாளர்கள் சார்ந்தான நகர்வுகள் என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது தமிழ் தாயக பகுதியில். இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதியோடு தமிழ் மக்கள் கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டு பேச்சணியெல்லாம் நடந்திருந்ததை நாங்கள் கடந்த காலத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பின்னணியில தான் தற்பொழுதும் கூட
வேறு நாடுகளில் இருக்கின்றவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரலாமா இல்லையா, இப்படி என்னவாறான நகர்வுகள் வருகின்ற பொழுது இல்லை அவர்கள் தாராளமாக வரலாம் என்று சொல்லப்பட்டது. இதிலும் குறிப்பாக வடபகுதியிலிருந்து அதிகமானவர்கள் இந்தியாவுக்கு தங்களுடைய உயிர் பாதுகாப்பு தேடி ஓடிய சம்பவம் என்பது இங்கு ஒரு விடயம் இருக்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் திரும்ப நாட்டுக்கு வரலாம் என்கின்ற விடயத்தையும் இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு விடயம், வேறு நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் இங்கே வந்தால் மீண்டும் அவர்கள் ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அதுவும் தமிழர்களாகிய அவர்கள் வாழக்கூடியதாக இருக்குமா என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. காரணம், தமிழ் தாயக பகுதியில் தொடர்ச்சியாக அடக்குமுறைகள், அவர்களுக்கு அரசியல் சார்ந்த உரிமைகள் கிடைக்கவில்லை, அபிலாசைகள் அவர்களுடைய நிறைவேற்றப்படவில்லை, தொடர்ச்சியாக போராட்டங்கள் குரல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் வடபகுதியில் இருந்து சென்ற ஒரு தொகுதியினர் தங்கள் நாட்டுக்கு வரலாம்னா நீங்கள் வரலாம், அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லுகின்றது மாத்திரம் சரியா இல்லைன்னு சொன்னால் தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுய நிர்ணயம் உரிமைகள் அபிலாசைகளை அவர்களுக்கு நிறைவேற்றிவிட்டு இவ்வாறான ஒரு விடயத்தை செய்வது நல்லமா என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோர், நில அபகரிப்பு, பௌத்தமயமாக்கல், தொல்பொருள் என்ற போர்வையில் நிறைய இடங்கள் மரபுகள் அளிக்கப்படுகின்ற நிகழ்வுகள் என்பது இவ்வாறான நிறைய விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பின்னணியில தான் இப்படியான நகர்வுகளும் இருக்கிறது. ஆகவே அந்த முதியவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் பிணையில் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் சமூக வலைத்தள பக்கம் போய் பார்க்கின்ற பொழுது இந்த இந்தியாவிலிருந்து ஒரு அகதி வந்தார். அந்த அகதியை பலாலி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருந்தார்கள். பிறகு பாதுகாப்பு அமைச்சருடைய தலையீட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டார், பிணையில் செல்லப்பட்டார். இந்தியாவில் இருக்கிறவர்கள் அகதிகளாக இருக்கிறவர்களாம் இங்கே வருவதற்கு அனுமதி இருக்கு என்று சொல்லி பல பதிவுகளை பார்க்கின்ற பொழுது இப்படி முகநூல் பக்கத்தில் நாங்கள் முகப்புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கின்ற வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரம் போட்டிருந்த ஒரு பதிவையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சட்டத்தரணியினுடைய செயலால் தான் அவர் இவ்வாறு கைது செய்யப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது, இல்லாட்டி அவர் விடுதலை செய்யப்படக்கூடிய நிலை வந்திருக்கும் என்கின்றவரான பல பதிவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகள் மீண்டும் நாட்டுக்கு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமைத்து கொடுக்கப்பட போகிறதா இல்லையா, இன்னும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் நாட்டுக்கு வரலாமா இல்லையா என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். பல இடங்களில் எங்களால் எங்களோட சொந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கின்றது என்பதைத்தான் எல்லா இடத்துலையும் சொல்லி கண்ணீர் மல்க அழுகின்ற கதறுகின்ற ஏதோ ஒரு விடயத்தில் எங்களால் ஈழத்துக்கு செல்ல முடியாமல் இருக்குது என்ற ஒரு விடயத்தை தான் இங்கே நாங்கள் முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு நிலை மாறுபடுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.